ஏன் 50 வயசுக்கு மேல கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு? ஏனென்றால் செய்ய விரும்பாததையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது மேடம். ரகசியம் சொல்லவா? கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ளாது. உங்களுடைய உடல் நலம், உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் என்பதனை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு you are become an asset. சொத்தாக மாறுகிறீர்கள். லயபிலிட்டியா இல்ல. லயபிலிட்டியா இல்லாம இருக்கணும்னா உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது குற்றம் இல்லை. முதல்ல இந்த நினைப்பிலிருந்து வெளியில வாங்க. என்னை நானே பார்த்துக் கொள்வது குற்றம் என்கின்ற நிலையிலிருந்து வெளியில வாங்க. கொலை எப்படி குற்றமோ தற்கொலையும் அவ்வளவு பெரிய குற்றம் தான். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிறோமா? பார்த்துக் கொள்கிறோமா? மழை பெய்து பாத்திரத்தில் நிறைச்சிக்கிறீங்க. கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பாத்திரம் பெருசு. பாத்திரம் எவ்வளவு இருக்கு அவ்வளவுதானே நிறையும்.